ஆண்டின் பொதுக்காலம் 26வது ஞாயிறு. செல்வரும் லாசரும் உவமை ஒரு மிகப்பெரிய மேதைக்கு சவால் விடுத்த ஒரு உவமையாகும். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். 3 முனைவர் பெற்றவருடைய வாழ்க்கை வரலாற்றை மாற்றி எழுதிய உவமை இது. மருத்துவம், இறையியல், தத்துவயியலிலே முனைவர் பட்டம் பெற்ற இவர் தன் வசதியான வாழ்க்கையை துறந்து ஆப்பிரிக்க தேசத்தின் அடர்ந்த காட்டு பகுதிக்கு சென்று 47 ஆண்டுகள் மருத்துவ மிஷனரியாக பணியாற்றினார். ஐரோப்பிய தேசம் முழுவதிலும் சிறந்த தனி பாடகராகவும் இசை நிகழ்ச்சி அமைப்பாளர்களில் ஒருவராகவும் அங்கீகரிக்கப்பட்ட இவர் தம் பணிவாழ்வுக்கு தேர்ந்தெடுத்த இடம் தான் வாசித்த இசைக்கருவிகளே இல்லாத இடம். அந்த இடத்தை தேர்ந்தெடுக்க தூண்டியது இன்றைய நற்செய்தி பகுதியான செல்வரும் லாசரும் உவமைதான். ஆஸ்திரியாவின் வியன்னாவில் பல்கலைக்கழக பேராசிரியர் பதவியை துறந்து இருண்ட யுகத்தின் மூட நம்பிக்கைகளில் இன்னும் உழன்று கொண்டிருந்த மக்களுக்கு உதவிகரம் நீட்ட காரணமாய் இருந்தது இந்த சக்தி வாய்ந்த உவமைதான். தன் 38ஆம் வயதில் வெப்ப மண்டல டிராபிக்கல் மெடிசன் மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்று ஒரு முழுமையான மருத்துவராக மாறினார். தன் 43வது வயதில் ஆப்பிரிக்காவுக்கு சென்றார். அங்குள்ள காட்டின் விளிம்பில் ஒரு மருத்துவமனையை திறந்தார். அங்கேயே பணி செய்து 1965ஆம் ஆண்டு தன் 90வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். இவர் யார்? இவர் பெயர் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், இவர்தான் டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். இவருக்கு 1952ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. செல்வரும் ஏழை லாசரும் இந்த உவமைதான் இவர் வாழ்வை தலைகீழாக மாற்றி போட்டது. ஐரோப்பாவின் பணக்கார நாடுகள் ஏழை நாடான ஆப்பிரிக்காவோடு தன் செல்வங்களை வளங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உவமை தனக்கு சொல்வதாக டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் நம்பினார். அதை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து முடித்தார். இயேசு இன்றைய நற்செய்தி உவமையை 2 காட்சிகளாக நாடக வடிவில் தருகிறார். முதல் காட்சி மண்ணில் நடைபெறுகிறது. 2ஆம் காட்சி விண்ணில் நடைபெறுகிறது. முதல் காட்சியில் பணக்காரனுக்கும் ஏழை லாசருக்கும் இடையே உள்ள அப்பட்டமான பாராதூர வேறுபாட்டை இயேசு விவரிக்கிறார். இந்த உலகம் 2 கோடிகளில் உழல்கிறது என்பதை இயேசு சூசகமாக சொல்லுகிறார். பணக்கார நாடுகள் பணக்காரனை போல பல கோடிகளில் உழல்கின்றன. ஏழை நாடுகள் ஏழை லாசரை போல தெருக்கோடியில் கிடக்கிறது. செல்வந்தன் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். ஏழை லாசர் புண்களோடு செல்வருடைய வீட்டு வாயிலில் கிடந்தார். விண்ணில் 2வது காட்சி பணக்காரன் வதைக்குமிடத்திற்கு சென்றான். ஏழை லாசரோ ஆபிரகாம் மடியில் ஆறுதல் பெறுகிறார். செய்தி என்ன? செல்வந்தன் எந்த தீமையும் ஏழை லாசருக்கு செய்யவில்லை. எனவே பணக்காரன் கொடுமைக்காரனாகவோ தீயவனாகவோ இல்லை. அதே போல செல்வந்தனிடம் ஏழை லாசர் பிச்சை கேட்டு கொடுக்காமல் இருந்தானா என்பதும் உவமையில் சொல்லப்படவில்லை. அதே போல அந்த செல்வந்தன் ஏழை லாசரை வீட்டு வாயிலை விட்டு போ என்று துரத்தவும் இல்லை, அல்லது வீட்டு வாயிலில் போகும்போதும் வரும்போதும் ஏழை லாசரை எள்ளி நகையாடவில்லை. இப்படிப்பட்ட செல்வந்தன் ஏன் கடவுளால் தண்டிக்கப்பட்டான்? அவன் தன்னலத்தோடும் அடுத்தவரை பற்றிய சிந்தனை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்ததால்தான்.
வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட ஏழை லாசரை கண்டுகொள்ளவில்லை. ஏழை லாசரை பொருட்படுத்தவில்லை. புதிய ஏற்பாட்டில் பாவம் என்பதற்கு பயன்படுத்தப்படும் இன்னொரு கிரேக்க வார்த்தை ஹமர்ஷியா. ஹமர்ஷியா என்பதற்கு மிஸ்ஸிங் த மார்க் என்பது பொருள். இந்த சொல்லாடல் வில்வித்தையில் பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை. மையப்புள்ளியை குறிவைத்து வில்லை எய்தினான், ஆனால் குறி தவறியது. பாவம் என்பது நான் என்ன செய்தேன் என்பதும் எதை செய்ய தவறினேன் என்பதுமாகும். எதை செய்தானோ அதற்காக பணக்காரன் தண்டிக்கப்படவில்லை. எதை செய்ய தவறினானோ அதற்காகத்தான் அவன் தண்டிக்கப்பட்டான். வீட்டு வாயிலில் இருந்த ஏழை லாசரை காண தவறியதால் வதைக்கப்படும் இடத்திற்கு அவன் சென்றான். அன்னை தெரேசா ஒவ்வொரு தடவையும் பெண் பிள்ளைகள் குழுமத்தில் பேசிய பிறகு உடனே பலர் வந்து அன்னை தெரேசாவோடு, நாங்களும் கல்கத்தாவிற்கு வந்து உங்களோடு பணி செய்கிறேன் என்று சொன்னபோது அன்னை தெரேசா அவர்கள் சொன்னது, உங்கள் வீட்டு வாயிலில் கல்கத்தா இருக்கிறது. உங்கள் வீட்டு அருகில், உங்கள் அன்பியத்தில், உங்கள் பங்கில் ஏழை லாசர்கள் இருக்கிறார்கள். எனவே அன்புக்கு எதிர்ப்பதம் வெறுப்பு அல்ல, மாறாக கண்டு கொள்ளாமையே. எனவே நாம் செய்கின்ற சாவான பாவம் கண்டு கொள்ளாமை. ஏழைகளை எள்ளி நகையாடுவது, ஏழைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது நாம் செய்கின்ற மிகப்பெரிய பாவம் என்பதை உணர்வோம். ஆமீன்.